நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் வரப்போறாரு. அச்சரா பலே வெள்ளையத்தேவா ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத குமார், கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. சொன்னாம்பா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அதுல கூட்டணி கட்சிகள்லாம் பங்கேற்பாங்க, விஜய் கூட வரலாம் அப்படின்னு சில செய்திகள்லாம் போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? விஜயின் மீது பார்வை பாஜகவுக்குமே பெருசளவுல இல்ல. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பிஜேபி விஜய் எதிரியா பாக்குறாங்களா? பிஜேபி எல்லாம் விஜய் எல்லாம் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல, அவங்க பார்க்கவே இல்லை. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். விஜயை பொறுத்தவரை அவர் திமுக தீய சக்தி, திமுகவுக்கு நான் தான் எதிரி, பாஜக கொள்கை ரீதியா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கூப்பிடுறாரு, விஜய் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா யாரும் அந்த பக்கம் போல, அந்த பக்கம் கூட பனையூர் பக்கம் கூட தலையை வச்சு கூட்டணிக்கு தேடி யாரும் போறது கிடையாது. அவன் ஒரு காமெடி பீஸியா. விஜய் ஃப்ரெஷ்ஷா வராரு, அவரை சேர்த்துக்கிட்டா ஒரு பெரிய ஸ்விங்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னாடி இருந்த பேசு பொருள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிரானியாரே. அவர் தொண்டருக்கு குரல் கொடுக்க மாட்டாரு, அவர் படத்துக்கு பேச மாட்டாரு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேசாம இருக்கிறது கூட ஒரு அரசியலா இருக்கலாம்ல. இல்ல புரியல. பேசி பேசி தொண்டை தண்ணி போனவனுக்கு அண்ணன் சீமானுக்கு அவ்வளவா பேசா போடல, தெருவா போய் சுத்தினாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமோன்னு கேக்குறேன். ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லங்க, அது பயம். உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? அது யாருக்கு எதிரான பயம்? அது தெனாலி கமல் சார் நடிச்சிருப்பார்ல ஒரு ரோல. சிபிஐ பார்த்தா பயம், ஸ்டாலின் அவர்களை பார்த்தா பயம், குடும்பத்தை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. பிடிக்கிறது எதுனா ஹார்டின் லைக்ஸ். பெருசா கை காட்டினா கஷ்டமா இருக்குன்னு இப்படியே காட்டு போயிடாரு. இருக்கலாம் சிறுசா அவ்வளவு பயப்படுற ஹார்டின் காட்டுவாரா? ஹார்டின் காட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? தப்பான ஆளுங்கிட்ட காட்டினாதான் ஈவ்டீசிங் ஆயிடும். நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா, தொழில. என்ன சொன்னார் இவரு? திமுக வர்சஸ் தாவேகா, தாவேகா வர்சஸ் திமுக. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள், இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள எதிரில இப்ப டார்கெட் பண்றாங்களா? விஜய் டோட்டலாப்பா சரி, இவ்வளவு நேரம் ட்ரையல்ஸ் எல்லாம் ஆடினோம், பால் சும்மா லுல்லாய்க்கு 4 பால் போட்டேன், இப்போ நாங்க சீரியஸா மேட்ச் விளையாட போறோம், அதனால கிரவுண்ட் விட்டு வெளில போய் நில்லுப்பா. என்ன ஆதாரம் இருக்கு? அப்புறமா போகும்போது குச்சி மிட்டாய் ஐஸ்லாம் வாங்கி கொடுத்து மாமா அவனை கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் விட்டு வெளில. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. சிறுவர்களை கூட்டு போனா இப்படித்தானே நம்ம கிரவுண்ட் விளையாடுவோம். அது வரையிலும் அவர் உங்கள் விஜய் முதல் வரேன வரட்டா. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. அதாவது நமக்கு உயிரென வரட்டா, அவருக்கே அவர் டப்பிங் பண்ணி பாடிக்கிற பாட்டு முதல்வரா வரட்டா அப்படின்னு அவர் முதலமைச்சரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆயிட்டானா ஒரு மெத்தட் ஆக்டர் சார். மாத்திரமாவே மாறிடுவார் சார். விஜய் சாரா இருந்தா ஒரு விஜய் அவ்வளவுதான். அவர் ஏன் நான் அவரை மாதிரி இவரை மாதிரி அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சொல்லின்னு வராரு? கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்க வழியில போவேன்னு சொல்றது வேற, நான் தான் அத்த எம்ஜிஆர்னு சொல்றது வேற. அவங்க தொண்டர்களை தன் பக்கம் இழுக்கிறாரு சார். ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. விஜயகாந்தோட தம்பி, எம்ஜிஆரோட பக்தர், அன்னை தெரேசாவோட குழந்தை, அப்துல் கலாமோட சித்தப்பா பையன், ஐநா சபையில இருந்தவரோட மச்சான். என்னங்க இது? தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. விஜய் 69 படம் நடிச்சார் சார். சரிங்க, அப்ப 70வது படமா இப்போ தேர்தலுக்கு நடிக்கிறது?
தெரியல, நானாச்சும் கொஞ்சம் யதார்த்தமா பேசணும்னு நினைக்கிறேன். ஃபெலிக்ஸ் வந்து நீங்க அவர் எத்தனை போயிட்டு விட்டா அடுத்த 8வது உலக அதிசயம் விஜய், அவர் வந்து படுத்துக்கினே ஜெயிப்பாரு, வீட்டுல இருந்துனே அவர் வந்து இப்படி இப்படி பிரச்சாரம் பண்ணி மீம்ஸ் போட்டாவே எல்லா 214 தொகுதியும் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். சரி, அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டு பக்கமும் கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்க தான் போட்டியில, இவரு சும்மா நடுவுல சம்பந்தமே இல்லாம. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ வந்து ஆட்டின்றான். தேர்தல் நேரத்துல ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் கூட சொல்றாங்க. யாரு விஜய் சாருக்கு ஆதரவாவா? இப்படிதான் டிரைவர். அதாவது மேஜிக், அப்புறமா வந்து இது படம், அப்புறம் ரீல்ஸ், அப்புறம் டிக்டாக், உழைப்புன்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. உழைச்சா என்ன பிரச்சனை? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும், அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? புரியலங்க. தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் வர நேரத்துல இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வெளியில வந்து மக்களை சந்திக்காம, இல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்ச பத்திரிகையாளரை சந்திக்காம, இது ஒரு கட்சி. சிவி சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு. டிவிஎஸ் இப்போ வேற புஷ்பா ஸ்டைல கலாய்ப்பாரு. புதுசா வருவான், பங்களா தரன்பா, கார் தரன்பா, எம்ஜிஆர் நான் தான் பார்த்து உஷாரா இருக்க மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறாரு. இன்னும் போக 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 இன்னும் வளர்மதி வருவாங்க, யாராப்பா எம்ஜிஆர், வாப்பா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அப்படின்னு கூப்பிட்டு கலாய்ப்பாங்க. அதிமுக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு பிஜேபி வந்து அன்பாடிக்கிறாங்க. அன்பாடிக்கிறதே அவருக்கு அதிகமா வலிக்குது போல. தெருல வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க, ஏன் பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். திமுக கண்டிப்பா எதிர்ப்பாங்க. ஏன்னா நீங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்ப்போம். இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கும். உதயநிதி ஸ்டாலினும் விட மாட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது எல்லா அண்ணன் சீமான மறந்துட்டு பேச மாட்டியா, இப்ப எப்படி விட பேச வைக்கிறப்பாரு அப்படின்னு புதுசா பேரை கண்டுபிடிச்சு விட்டுன்னு இருப்பாரு. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அதனால விஜய் அவர்கள் வந்து வேணா டாக்டர் கிட்ட இருந்து போயிட்டு எனக்கு வாயில கட்டி பேசக்கூடாது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வேணா வெளியில ஊட்டிடலாம். பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதா. சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்? ஏன்னா ஏன் பேச பண்ணா அவருக்கு வாயில கட்டி, அதனால செய்கையிலேயே பிரச்சாரம் பண்ணுவார். இந்த பழைய காலத்துல நியூஸ்ல எல்லாம் பார்ப்பாங்க, நமக்கு புரியலன்னா இப்படி இப்படி சின்னத்தை வச்சு விளக்குவாங்க. அந்த மாதிரி எதனா பிரச்சார யுக்தி எதனா வச்சுக்கிறாரான்னு தெரியல. அந்த பயம் இருக்கட்டும், வா சுருதி. இப்ப மதுராந்தகனா எப்படி காட்டுவார், இப்படி காட்டி இப்படி காட்டி இப்படி, அப்புறம் ஏரி குளங்கள்லாம் திருடு போகுதுன்னா எப்படி காட்டுவார், இப்படி போய் இப்படி இப்படி எதனா காட்டுவாரா? யாரா தொலைவுல வந்து பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் பிரச்சார நேரத்துல. புரியுதாடா? வைத்தியம் முடிச்சிட்டு போட்டு பாவம் யாரும் படம் பேசும் சார், அவர் படம் வருது இல்ல. சரி, படமே தேர்தலுக்கு முன்னாடி வந்தாதான் ஓடும், தேர்தல் அறிவிச்சிட்டா ஓடாது, வராது. இப்ப என்னதான் படமும் டவுட். அப்போ அதுவும் போச்சா? விஜய் அவர்களை 100% நேசிக்கிறாங்க. தொண்டர்கள் வந்து தலைவரை நேசிக்கலாம், தலைவர் தான் தொண்டர்களை வந்து பாதுகாத்து அரணா வந்து அவங்களோட அந்த எண்ணோட்டமும் அவரோட அந்த ஆசையை நிறைவேற்றுற கடமை தலைவருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, தொண்டர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒழிச்சு எடுத்து வந்து கூத்தா இவரு லம்பா பனையூர்லயே உட்காந்து அஷின் போயிடலான்னு பாத்துக்கிறாரு. அதான் மண்ணா, அதேதான். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.